திமுக வேணா நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஒண்ணுமே பண்ணலையே, நீங்க எதுவுமே செய்யலையே, அண்ணாமலை போல எம்டி ஃபைல் கொண்டு வந்து வைப்போம், கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்ல சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணாது. இருந்தவங்க எல்லாருமே வயது முதிர்ந்தவர்களா இருக்கு. ஆமா, அதுதான் உங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லாதவங்க அந்த மாதிரி ஆளை பார்த்து தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறது பார்க்கும்போது கட்சி ரீதியாக நான் இப்போ பவர்ல இருக்கேன், அடுத்தது நான் வரவே மாட்டேன் பவர்ல, என்னத்தெல்லாம் நம்ம பிடுங்கிக்க முடியும் மக்கள் கிட்ட இருந்து. இதெல்லாம் வந்து சிபிஐக்கு இந்நேரத்துக்கு மாற்றி இருக்கிறோம். சிபிஐக்கு இந்நேரத்துக்கு மாற்றி இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எத்தனை முதியோர்கள் அவங்க எதனால கொல்லப்பட்டாங்கன்றது வந்து ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு போலீஸை நம்பி எதுவுமே செய்ய முடியறது இல்லை. இந்த முருகன் மாநாடே வந்து மத அரசியல் தான் அப்படின்றாங்களே, அது யார் பண்றது? இந்து முன்னணி. கரெக்டா? இந்து முன்னணி பண்ணா அது ஏன் நீங்க பாஜக மேல பூசுறீங்க? டெய்லி உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு கண்ணா அப்படின்னு பேசுறது வந்து நம்மளோட பாலிடிக்ஸ் கிடையாது. அது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருந்ததே கிடையாது. டாஸ்மாக் விஷயத்துல இருந்து திசை திருப்பறதுக்கு அண்ணாமலை இல்லைன்னா சீமான் இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சு அவங்கள வந்து ஏதாவது ஒரு பேச காமிச்சிருவாங்க. இதுதான் வந்து திமுகவோட தந்திரம். எல்லாமே போதைப் பொருள்னு சும்மா வந்து லிங்க் பண்ண முடியாது. இது முன்னாடியே வந்து இது போதைப் பொருள்னு சொல்லிட்டு நீங்க வந்து அது மூட முடியாது. எல்லாம் போதை மேல நீங்க பழி போடலாமா? ரெண்டுமே நம்ம வந்து கிளப் பண்ண விடக்கூடாது. நாளைக்கு அப்புறம் போலீஸ் வந்து அவன் போதை வச்சு இது பண்ண அப்புறம் உண்மையான ரீசன் வந்து மக்களுக்கு தெரியாம போயிடும். இல்ல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையான காரணம்? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. வணக்கம் மேம். வணக்கம். திமுக ஆட்சிக்காலம் முடிந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் அதிமுக ஒரு எதிர்கட்சியாக சரியாக செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? ஆமாம், நல்லா தான் செயல்பட்டாங்க. சரியாக செயல்பட்டாங்களா? ஆமாம். ஓகே, எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க, எந்தெந்த இடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா வெறும் போராட்டங்கள் மட்டுமே எதிர்ப்பு அப்படின்ட்டு முடிஞ்சிடாது. அதை தாண்டி வெறும் கூட்டணி பிரச்சனைகள் இல்லை வந்து உட்கட்சி பிரச்சனைகள் அப்படின்ட்டு அதிலேயே பிஸி ஆகிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் திமுகக்கு மனப்பிராந்தி அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் வர போகுது. ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதில் வந்து ரொம்ப தயாராக இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பேச முடியும். வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய குறிக்கோளாக எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக வாக்குகள் சிதறாமல் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெல்ல வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு பக்கா பிளானோட தான் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். திமுக வேணா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பூசி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க விட்டு நம்மளை வந்து இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலையே, நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. திமுக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நாங்களும் வந்து அண்ணாமலை போல் எம்டி ஃபைல்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி எம்டி ஃபைல்ஸ் கொண்டு வந்து வைப்போம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்கில் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் வந்து அங்கே போய் பின்னாடி போய் கமிஷன் வாங்குவாங்க, டேஞ்சன் கோன்னுவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போய் கமிஷன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியல். அது வந்து திமுகவோட யுக்தியால தான் அண்ணாமலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்றது வந்து சமீப காலமாக நீங்கள் அவர் பேசுகிற பேச்சுலேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஸோ போராட்டங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் அந்த சார்ன்ற ஒரு போராட்டம் இன்னைக்கு நடத்தியனால தான் இன்னைக்கு வந்து 5 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு தீர்ப்பை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து, திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த தீர்ப்பு ஒரு 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 பாதி நியாயம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த யார் அந்த சார்ன்றது வந்து அது மூடுறதுக்கே அவசரமாக வந்து இந்த தீர்ப்புக்கு வர வச்சு சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதனால வந்து பாலியல் குற்றச்சாட்டு அதோடு நின்று போச்சு, அதுக்கு மேலே நடக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அரசு சார்ந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது தாம்பரத்தில் ஒரு குழந்தை சமீபத்தில் வந்து பாலியல் ரீதியாக
வன்கொடுமை நடந்திருக்கு. அதுக்கு கீதா ஜீவன் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பாவம் அவர் ரொம்ப நல்லவராக இருந்தார், அவர் ரொம்ப வருஷம் இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு குற்றவாளியை இவ்வளோ பாசமழை கொட்டி நான் வந்து இதுதான் முதல் முறை பார்க்குறேன். அதுதான் வந்து கன்னிமொழி அவர்கள்லாம் வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேச்சுக்கலாம் அப்படின்போது ரொம்ப மனசு வந்து ரொம்ப வலியாக தான் இருக்குது. இதுக்கு தகுந்த பதிலடி என்ன கொடுக்கணும்னா, நம்ம வந்து போராட்டங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகே, அது முக்கியமான விஷயம்தான். நம்ம வந்து கொங்கு பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான முதியோர்கள் வந்து சடனாக வந்து கொல்லப்படுறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு தெரியல, உண்மையான காரணங்கள் என்னன்றது யாருக்கும் இது வரைக்கும் தெரியல. இதுக்கான விஷயம் கொங்கு பகுதியில் இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இட் கேன் பி ஒரு லேண்ட் கிராபிங்காக இருக்கலாம், இல்லைன்னா மிரட்டி சொத்து வாங்குற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ரியல் எஸ்டேட். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் யார் இப்போ கையில் இருக்குன்னா முழுக்க திமுக கையில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது இண்டஸ்ட்ரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மிரட்டி அந்த இடத்துல வந்து நீங்கள் காலி பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர, அதுக்கான ரீசன் இன்னி வரைக்கும் மௌனம் காத்து போலீஸும் வந்து போலீஸ் அதிகாரிகளும் உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சு போடுறதுக்கு பதிலாக, இல்லைன்னா அவங்களும் ஹேண்ட் இன் க்ளோவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் வருது. ஸோ கண்டிப்பாக இது சார்ந்த ஒரு போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம இவங்களுக்கும் ராணிப்பேட்டையில் அரக்கோணம்ல நடந்த ஒரு பெண்மணிக்கு நாங்கள் போராட்டம் செஞ்சுருந்தோம். ஸோ போராட்டம் நாங்கள் வந்து கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதே சமயத்தில் டாஸ்மாக் விஷயத்துலையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். டாஸ்மாக் ஊழல் வந்த உடனே நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னா, இன்னும் நடவடிக்கைகள், தப்பிச்சு போன தம்பிகள், இதெல்லாமே வந்து அவங்களாம் திரும்பி வரணும். வாயை திறக்காம இன்னி வரைக்கும் போலீஸும் வந்து எதுவுமே சொல்லலை, தம்பிகள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லலை. இது முழுக்க வந்து திமுக இப்போ வந்து ஒரு பயத்தில் இருக்கிறதுனால, இந்த பெண்ணுன்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்க நடத்துகிறாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவர் ஒருத்தர். ஸோ அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, டிவி மீடியாவில் வந்து நான் சொல்கிற டிபேட் தான் நீங்கள் நடத்தணும் டாபிக். ஸோ மக்கள் ரீதியான ஒரு உண்மையான விஷயங்கள் போய் மக்களிடம் போய் சேர்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யாருன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பம் தான். அந்த திமுக குடும்பம் மட்டும்தான். திமுக குடும்பம்னா நான் வந்து அந்த அமைச்சர் இந்த அமைச்சர்லாம் ஒரே குடும்பம், மூகா குடும்பம் மட்டும்தான். இந்த என்டையர் டிவியில் யார் பேசலாம், அண்ணாமலை போல ஏதாவது கோமாளித்தனம் ஏதாவது பண்ணியாச்சுன்னா, இல்லைன்னா வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது பேசியாச்சுன்னா அதுக்கு ஹைலைட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து உண்மையான டாப்பிக்கை வந்து நம்ம திசை திருப்பணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இதெல்லாம் கேட்ட வேலை. ஒரு திசை திருப்பி ஒரு உண்மையான செய்தி வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து எத்தனையோ அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க, இத்தனை நகை வச்சுருக்காங்க, அப்படி நகை வச்சுருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து இல்லாத நகையும் உள்ளே சேர்த்து நீங்கள் வந்து அந்த விஷயமும் நிறையா நம்மளுக்கு வந்து கேள்விப்படுறோம். நம்ம கோர்ட்டில் வந்து சமர்ப்பித்த ஒரு கணக்கு வேற, ஆனால் வெளியில் வந்த கணக்கு வேற அப்படின்றது தான் இது. ஸோ இது ஏகப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சன் டிவி வந்து இமீடியட்டாக உள்ளே போய் அந்த கேமரா வச்சு பீரோவை திறந்து நம்ம பர்சனல் திங்ஸ்லேருந்து எல்லாமே காமிச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் இதே வந்து இந்த விக்ரம் ஜூஜு வாட்ச் வச்சுருக்கான், 200 கோடிக்கு ஒரு வாட்ச் வச்சுருக்கான். இன்னும் எத்தனையோ வாட்சஸ் வச்சுருக்கான், 10-15 வாட்ச் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 174 டெய்லி பார்ட்டி நடக்குது. நடிகைகளுக்கெல்லாம் வந்து பார்ட்டி கண்ணா அப்படின்னா அடிக்கடி நடக்குது. 35 லட்சம் ஒரு வாட்டி பார்ட்டிக்கு வந்தால் 35 லட்சம். அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டலாமே. சன் டிவியே ஏன் காட்ட மாட்டேங்குது? ஏன் அதை பற்றி டிபேட் ஏதாவது நடத்தினாங்களா? எதுவுமே நடத்த மாட்டாங்க. ஏன்னா பெண் நிறுவனம் வந்து பக்காவாக வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் டிவியில் போகலாம், இதுதான் அதில் போகலாம் அப்படின்றது வந்து இது இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு
100%ல ஒரு 2% தான் உண்மையான பாப்புலேஷன். மிச்சது எல்லாமே ஏஜென்சி. அவங்க என்ன எப்படி வந்து ஒரு மக்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியும், எப்படி நம்ம திசை திருப்பி கொண்டு போகலாம் அப்படின்றது பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஏஜென்சி மட்டும் தான் வந்து திமுகவுக்கு வந்து வேலை செய்யுது. ஆனா இங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் வந்து ஏஜென்சி இல்லாம உண்மையான தொண்டர்கள் தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபேக் திங்ஸ் தான் அவங்க பிலீவ் பண்றாங்க. யாரு? திமுக. திமுக என்பது போலி. ஓகேங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு இதாக தான் என்ன சொல்றது, வெரிஃபைடாக தான் நம்ம செய்யணும். கரெக்டான ஒரு இதுதான் நம்ம கொடுக்கணும், மெசேஜ் தான் நம்மளுக்கு மக்களுக்கு கொடுக்கணும். டெய்லி உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு கண்ணா அப்படின்னு பேசுறது வந்து நம்மளோட பாலிடிக்ஸ் கிடையாது. அது தமிழோட பாலிடிக்ஸ்ல இருந்ததே கிடையாது. என்ன வேணா பேசலாம், இஷ்டத்துக்கு பேசலாம். அதுக்கு மட்டும் திசை திருப்பறதுக்கு, ஒரு டாஸ்மாக் விஷயத்துலேருந்து திசை திருப்பறதுக்கு அண்ணாமலை இல்லைன்னா சீமான், இவங்க 2 பேரையும் காமிச்சு அவங்கள வந்து ஏதாவது ஒரு பேச வச்சு அவங்கள வந்து காமிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து திமுகவோட தந்திரம் அப்படின்றத நான் சொல்லுவேன். பட் தமிழகத்துல வந்து தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. தோட்டத்து கொலைகள் நிறைய நடக்குது, நிறைய கொலைகள் வெவ்வேறு இடங்கள்ல நடக்குது, போதைப் பொருட்கள்னால கொலை சம்பவங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க நம்ம எல்லாமே போதைப் பொருள்னு சும்மா வந்து லிங்க் பண்ண முடியாது. ஓகே, போதைப் பொருள் எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு நிலைகள்ல அதை குறிப்பிட்டு சொல்லிட்டே இருக்காரு. போதைப் பொருள்னால பல கொலைகள் நடக்கிறது வந்து அது வேற. ஓகே, இந்த தோட்டத்துக்கு கொலை வந்து அது போதைனாலதான் நடக்குதுன்றது வந்து இன்னும் விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது முன்னாடியே வந்து இது போதைப் பொருள்னு சொல்லிட்டு நீங்க வந்து அது மூட முடியாது. எல்லாம் போதை மேல நீங்க பழி போடலாமா? இப்ப போதைனாலையும் சில கொலைகள் நடக்குது, தோட்டத்து கொலைகளும் நடக்குதுன்னு கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியா தான் சொல்றேன். அதான் கேட்டகரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ரெண்டுமே நம்ம வந்து கிளப் பண்ண விடக்கூடாது. நாளைக்கு அப்புறம் போலீஸ் வந்து அவன் போதை வச்சு இது பண்ண அப்புறம் உண்மையான ரீசன் வந்து மக்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நம்ம எப்பவுமே அது கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையான காரணம்? அதுதான் சொல்றேன். ஒரு 4 தான் ஒரு ஏன்னா தொடர்ந்து அந்த பகுதியில கொங்கு பகுதியில, திருப்பூர்ல, நாமக்கல்ல, ஈரோடுல அந்த மாதிரி நடந்துட்டு வரும்போது கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பவர் உள்ளவங்க தான் இது பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கேமரா இல்லாத இடத்த பார்த்து தான் அவங்க போய் கொலை பண்றாங்கன்றத நம்மளுக்கு வந்து தெரியப்படுறது. அப்படின்னு இருந்தவங்க எல்லாருமே வயது முதிர்ந்தவர்களா இருக்கு. ஆமா, அதுதான் வயது முதியவர்கள். அவங்க யாருமே அவங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆளை பார்த்து தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறது பார்க்கும்போது இட் குட் பி ரியல் எஸ்டேட் ஆர் இட் குட் பி நம்மள வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே வரத்துக்காக நிலத்தை இது பண்றாங்களா, இல்லைன்னா ஒரு கட்சி ரீதியாக நான் இப்போ பவர்ல இருக்கேன், அடுத்தது நான் வரவே மாட்டேன் பவர்ல, அதுக்குள்ள நம்மளால என்னத்தெல்லாம் நம்ம பிடுங்கிக்க முடியும் மக்கள் கிட்ட, அந்த மாதிரி இருக்கு. நில அபகரிப்பு இதுல மெயினா ஒரு ரோல் கண்டிப்பா நில இது மிரட்டி நம்ம இது வாங்குறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஓகே, சோ வேற ஆஸ்பெக்ட்ஸ் எதுலயுமே நீங்க பாக்கலையா? நான் என்ன பொறுத்தவரை இது என்னோட வியூ. ஆனா வந்து டிடெக்டிவா வந்து அவங்க தான் வந்து பண்ணணும். இதெல்லாம் வந்து சிபிஐக்கு இந்நேரத்துக்கு மாற்றி இருக்கணும். சிபிஐக்கு இந்நேரத்துக்கு மாற்றி இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எத்தனை முதியோர்கள் அவங்க எதனால கொல்லப்பட்டாங்கன்றது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போதான் தீர்வு கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு போலீஸை நம்பி எதுவுமே செய்ய முடியறதில்ல. அவங்களும் விளம்பரத்துல தான் இருக்காங்க. முதல்வரும் விளம்பரத்துல மாடலிங், டெய்லி மாடலிங், ஃபேஷன் ஷோ அதுபடி தான் போய்கிட்டு இருக்கு. இல்லைன்னா டான்ஸ், ட்ராமா அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து போலீஸ் ஆஃபீஸரும் அதே தான், ஏர் ஷோ அப்படியே ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இதுதான் நடக்குதே தவிர எனக்கு என்னமோ வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்றதுலாம் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ அடுத்த தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த கேப்பில் இந்த 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலத்தில் நடந்த இவ்வளோ சிக்கல்களை எதிர்கட்சியாக முன் வச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி போகிறாங்க. ஆனால் பாஜக வந்து இன்னைக்கு முருகன் மாநாடு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கும்போது இந்த மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, இந்த சாயம் வந்து அதிமுக மேலே விழுந்து மாநாடு இந்து முன்னணி பண்றாங்க, பாஜக ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டு போறாரு. அப்போ இந்து முன்னணிக்கு தான் நீங்க சொல்லணும். ஓகே, எப்படி நீங்க பாஜக சொல்லுவீங்க? அவங்க நடத்துறாங்க, அவங்க வெல்கம் பண்றாங்க, அவ்வளவுதான். அது வந்து இப்போ யார் வேணா நீங்களும் போய் ஜாயின் பண்ணலாம், திமுகவும் வரலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இந்து மேல இந்து எதிர்ப்பு தானே அவங்களுக்கு. ஸோ அதனால திமுக அவங்க வரமாட்டேன்னு இருக்கலாம்.
அப்படின்னு ஒரு ஒரு வேஷம் போடுறாங்க. அவங்க இந்து வெறுப்பு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷம் போடுறாங்க. ஆனால் அவங்களும் ஜோசியம் பார்க்குறாங்க, நல்ல நேரம் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் கோவிலில் அன்னதானம்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. முருகன் மாநாடு மட்டும் அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்னா வந்து இந்து முன்னணி பண்ணுறதால. ஸோ அதனால வந்து அது என்ன கான்செப்டுன்னே நம்மளுக்கு புரியல. அதாவது புரியாத புதிராக இருக்கும். ஸோ அதனால இந்த இந்து இந்து முன்னணி நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரும் போகக்கூடாதுல அந்த யாரும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே இல்ல போகக்கூடாதுன்னு இல்லை மேம், மத அரசியல் பண்றாங்க பாஜக அப்படிங்கறத இவங்க முன்வைக்கிறாங்க. அந்த மத சாயம் அதிமுக மேல விழுந்துறாங்க. எப்போ பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இப்ப இந்த முருகன் மாநாடே வந்து மத அரசியல் தான் அப்படின்றாங்களே, அது யார் பண்றது? ஓகே இந்து முன்னணி. கரெக்டா? இந்து முன்னணி பண்ணா அது ஏன் நீங்க பாஜக மேல பூசுறீங்க? மேம், உள்துறை அமைச்சர் கூட்டணி பேசுறதுக்கு வராரு, 2வது முறை வரும்போது அனைத்து இந்துக்களும் ஒன்று திரளணும் இந்த மாநாட்டுக்காக அப்படின்னு சொல்றாரு. நல்லது தானே, இந்துக்கள் ஒன்னா சேரணும் அப்படின்ற. முஸ்லிம்ஸ் அவங்க பிரேயருக்கு கூப்பிடுறாங்கன்னா எல்லாரையும் தானே கூப்பிடுவாங்க. ஓகே, ஜமாத் இருக்கு, அவங்களுக்கு ஜமாத் வந்து கூப்பிடுவோம், அவங்களுக்கு கூப்பிடுவோம். அது வழிபாடுல நீங்க தலையிட முடியாது. அது வந்து மத அரசியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்து முன்னணி நடத்துறாங்க, இவங்க வராங்க, இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது இது மத அரசியலை நீங்க எப்படி திருச்சி சொல்றீங்கன்றது எனக்கு புரியல. முருகரை கும்பிட தானே போறாங்க, இல்லை வேற என்ன ஏதாவது அரசியல் பேச போறாங்கன்னா அரசியல் பேசினா தப்பு. முருகரை வேண்டி கும்பிட்டுட்டு வராங்கன்னா அது வேற விஷயம். ஓகே, ஸோ ஒரு ஆளும் கட்சியா இதை வந்து எதிர்கட்சி பண்றாங்களே, இந்த தரப்புல எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆளும் கட்சியா இதை பண்ண கேட்கிறேன். அதுதான் அன்னதானமுக்கு போனாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்து முன்னணியை வந்து திமுக கூப்பிட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, போக மாட்டாங்களா? போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து அது மத அரசியல் இல்லையா? நீங்களும் கோவிலில் போய் அன்னதானம் போட்டுட்டு நீங்கள் உங்களோட தொகுதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் மாற்றி வர்றதுக்காக இது பண்ணுறதுக்காக நீங்கள் கோவில் அன்னதானத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க. அப்போ அது அரசியல் இல்லையான்னு கேட்குறேன். ஓகேங்களா? மத அரசியல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சுட்டி காட்டுறதே அதுவே மத அரசியல் தான். ஓகே ஓகேங்களா? ஸோ அதுவே மத அரசியல் தான். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட ரைட்டு. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அவங்க வந்து அந்த மாநாடு நடத்துகிறாங்க, அந்த மாநாட்டில் அவங்க பாஜக கலந்துக்கிறது வந்து அவங்களோட ரைட்டு. அவங்க மட்டும் கலந்துக்கிறாங்களா? பவன் கல்யாணம் வராங்க, ஏகப்பட்ட பேர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது முருகன் மாநாடு என்பது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பிஜேபி தான் இது பண்ணுறாங்க அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. ஓகே, அப்போ ஏன் அந்த ஒரு டேகை கையில் எடுக்கிறாங்க எல்லாரும்? அது திமுக வேற வழி இல்லைல்ல, என்னத்த சொல்லி அவங்க திமுக மட்டும் எடுக்கலையே மேம், சீமான் அவர்களும் சேர்ந்து தானே சொல்றாரு இது மத அரசியல் அப்படின்ட்டு. எப்படி மத அரசியல்? அவர் பேசலையா? அவர் ஏகப்பட்ட பேர் அவர் நினைச்ச முருகரை பத்தி பேசிட்டு முப்பாட்டன் அவர்கள் அதெல்லாம் சொல்லிட்டு அது மத அரசியல் இல்லையா நான் கேட்குறேன். ஸோ அது வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது, ஒரு முருகருக்காக நடக்குதுன்னு போது அதை நம்ம வெல்கம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றத சொல்கிறேன். எந்த ஒரு பக்ரீத் இப்போ ரீசெண்டாக வந்து இது முடிஞ்சுது, பக்ரீத் முடிஞ்சுது. ஸோ நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தானே இருந்தோம் அந்த இதில் நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கூடாது, அது மத அரசியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் அது தப்பு அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்துக்களுடைய வாக்கை கவர்றதுக்காக 5 லட்சம் இந்துக்கள் ஒன்று திரளணும் அப்படின்றது ஒரு விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அப்படின்றாங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அதிமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதிமுக இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு வெறும் திமுக எதிர்ப்புல மட்டுமே பாருங்க. நீங்க வந்து அப்படி பார்க்கும்போது காங்கிரஸும் அப்படிதான், திமுகவும் அப்படிதான், ஓகேங்களா? விசிகாவும் அப்படிதான். விசிகா வந்து ஒரு காஸ்ட்கான ஒரு பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காங்கிரஸ் என்பது வந்து தேசியவாதி, அவங்களுக்கும் அந்த ஹிந்தி திணிப்புலேருந்து நீட்டு விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயும் பங்கு இருக்குது அவங்களுக்கு, ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பங்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது காவேரி விஷயமா இருக்கட்டும், இலங்கை போராக இருக்கட்டும், எல்லாமே வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஹேண்ட் அண்ட் க்ளோவாக இருந்திருக்காங்க அந்த விஷயத்துல எல்லாம். கச்சத்தீவு விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தவறாக படலை. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பாஜக வந்து இங்கே முருகன் மாநாடு வர்றதுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனைன்னா அது எனக்கு என்னவோ அது ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த மதத்துக்கும் அகேன்ஸ்ட் கிடையாது. எனக்கு இந்து மதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுவும் நாங்கள் வரவேற்போம். முஸ்லீம் பண்டிகையில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுவும் நாங்கள் வரவேற்போம். கிறிஸ்துவ ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்ததுன்னா அதுவும் நாங்கள் வரவேற்போம். அப்படின்றதா ஒரு புத்திசம்க்கு நடந்தாலும் நாங்கள் வரவேற்போம். ஒரு
ஜெயினிசமுக்கு வந்தாலும் அது நாங்கள் வரவேற்போம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்லுவோம். எல்லாருக்கும் அவங்களோட உரிமைகள் அதெல்லாம். புரியுது. So, அதுல இந்த கூட்டணி தலையிடக்கூடாது. தான் பிரச்சனையா இருக்கும் ஒருவேளை. எந்த கூட்டணி? அதிமுக பாஜக கூட்டணி இல்ல அவங்களுக்கு சொல்றேன், யாருக்கு? எதிரில் இருக்கவங்களுக்கு, ஆப்போசிட்ல பயம். இருக்கவங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அதிமுக பாஜக சேராம வச்சிருக்கிறதுக்காக தான் அண்ணாமலையை பயன்படுத்தினாங்க. அம்மாவை பத்தி தப்பா பேசி, பேரறிஞர் பத்தி அண்ணாவை பத்தி தப்பா பேசி. ஆமா, அவங்க பேசல மேம். இங்க பேசினது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதுதான் பேச வச்சது வந்து திமுக தான். ஓ, திமுக கொடுத்த அசைன்மெண்ட் சொல்ல வரீங்க? அசைன்மெண்ட் தான் அது. நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகேங்களா? உங்களை மாதிரி மக்களும் இன்னசென்ட்டா இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியாது இல்லையா? இதுதான் பாலிடிக்ஸ். நம்ம ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் என்பது சேவை. இது பாலிடிக்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுத்து இதுதான் பாலிடிக்ஸ்னு ஆக்கி விட்டாங்க. ஸோ இதுதான் என்னன்னா, இது வந்து தந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்படின்னு பார்க்கும்போது கிமிக்ஸ் இதெல்லாம் வந்து அண்ணாமலை அமிச்சு புரட்சி தலைவி அம்மாவை பற்றி தப்பாக பேச வச்சது, பேரறிஞர் அண்ணாவை பற்றி தப்பாக பேச வச்சது, கூட்டணி மதியில் வந்து பிளவு கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் வந்து அண்ணா கடைசியில் வந்து 2024 வந்து பாராளுமன்ற தேர்தலில் இவங்க 2 பேரும் சேராமல் இருந்தனால தான் இன்றைக்கி வந்து திமுக வந்து ஆட்சி அமைச்சது. ஏன்னா இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. ஆனால் வந்து பாஜகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கு. ஆனால் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி இல்லாமல் போயிடுச்சு. அப்படின் போது இதுக்கு முழு காரணம் வந்து அண்ணாமலையா இருந்தார் அப்படின்றது வந்து இன்னைக்கு டெல்லிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு போன உண்மை. இது திருப்பியும் மீண்டும் அண்ணாமலை அதே ஒரு டாப்பிக்கை வந்து வெளியில எடுத்துட்டு வந்து இது இது என்னமோ கூட்டணி இல்லை, இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மீண்டும் வந்து துளிர் விட்டு இருக்க நேரத்துல கூட்டணி ஆட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை, பாஜக ஆட்சி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லூஸ் டாக். இதெல்லாம் வந்து திமுகவோட அசைன்மெண்ட். இந்த கேமரா வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த இது வந்து எல்லாரும் பேசுவாங்க. தான் இருக்க கட்சிக்கு பேசுறது அப்படிங்கிறது தப்பு இல்லையே. அவர் பாஜக கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஓகே, கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளவுபடுத்துறதுக்காக திமுகவோட அசைன்மெண்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்து பண்ணிட்டு மனசாட்சி இல்லாம பண்ணிட்டு இருக்க. நீ வந்து அங்க போயிட்டு காசு வாங்கிட்ட. காசு வாங்கினதுக்கு அப்புறம் அங்க வந்து நீ விசுவாசமா இருந்துதான் அவன ஒரு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ விசுவாசமா இருந்துதான் ஆகணும், வழி கிடையாது. ஸோ அதனால அண்ணாமலை வந்து அது கடைபிடிக்கிறார், அவ்வளோதான். ஏன்னா இப்போ வந்து பாஜகவும் இந்த உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போனனால அமித்ஷாஜிக்குலேருந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றதுனால அண்ணாமலை வந்து என்ன இப்போ என்னை வந்து எப்படியாவது சஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நான் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு வந்தேன்னா திருப்பி பிளவு நடக்காது. அவர் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்கும் வந்து பிளவு நடக்காது இந்த வாட்டி. அப்படி இவர் பேசி அது ரொம்ப ஸ்டூப்பிடான ஒரு ஸ்ட்ராட்டஜி திருப்பி திமுக வந்து கையில் எடுக்கிறது. அதெல்லாம் அது வேலைக்கே ஆகாது அப்படின்றது தான் நான் சொல்வேன். அதுக்கு பதிலாக இப்போ அண்ணாமலைக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓகே இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு புது தலைவர் வந்துட்டாங்க, நம்மளுக்கு மவுஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திருப்பி வர ஏதோ ஒரு ரக்தியில நம்ம டிவிக்கு முன்னாடி பேசலாம். அவர் அதை புரிஞ்சுட்டு தானே அக்னாலேஜ் பண்றாரு. பாஜக ஆட்சி வரணும் அப்படிங்கிறது தான் நான் விரும்புவேன், இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அதுக்கு மேல தலைமை இருக்காங்க, தேசிய தலைமையும். அது தேவையில்லை. யார் கேட்டா? இந்த ஒப்பீனியன் யார் கேட்டா? யாருமே கேட்கலையே. ஒப்பீனியன் கூட சொல்லக்கூடாதான்? இல்லை கேட்க தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் கூட்டணி அமைஞ்சாச்சு, நீ தலைவர் கிடையாது, நீ இப்போ வெறும் தொண்டன் தான். இப்போ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வரணும்? இந்த டாபிக் பேசுறதுக்கே உனக்கு அவசியம் இல்லையே, உனக்கு ரைட்ஸே இல்லை. உனக்கு கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. எனக்கும் அதிகாரம் கிடையாது, உனக்கும் அதிகாரம் கிடையாது. ஓகேயா? அப்படி இருக்கும்போது நீ வேணும்ட்டே அது பேசும்போது மக்கள் எல்லாரும் இன்னசென்ட்டாக இருக்கிறனால அவங்க வந்து இது புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது திமுகவோட அசைன்மெண்ட்டுன்னு. எனக்கு இது கிளியராக தெரியும். சுனில் கானங்களுக்கு பின்னாடியிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது கிளியராக தெரியும். நீ என்னதான் வந்து அண்ணாமலை வந்து என்னதான் அவர் வந்து இது பண்ணாலும் இது வேலைக்காகாத ஒரு விஷயம்தான். அவர் எப்படியாவது யாராவது சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, என் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா, இல்லைன்னா என் யூனியன் மினிஸ்டர் ஆக்குவாங்களா, யூனியன் மினிஸ்டர் ஆக்கி நான் வந்து திமுகவை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி திமுகவும் காப்பாற்ற மாட்டார், பாஜகவும் வளர்த்து விட மாட்டார். அவர் வந்து தன்னை வளர்த்திக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் வந்து இந்த பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது டெஃபினட்டாக இது வந்து இதுக்கான ஒரு இது வந்து
அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஆக்ஷன் வந்து இவர் என்னன்னா சஸ்பெண்ட் ஆகி நம்ம வந்து ஏன்னா வந்து இப்போ நல்லா பணக்காரர் ஆகிட்டார். அவர் பணக்காரர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புது பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு அப்படின்றது தான் நிறைய பேர் அவரோட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸ்டில் கான்டாக்ட்ல இருக்கீங்களா அந்த சைடு யார்கிட்டயாச்சும்? நான் பாஜக கூட்டணியில தான் இருக்கோம் நாங்க. ஓகே. ஓ, அது மூலமா. ஓகே ஓகே. நீங்க முன்னாள் பாஜக நிர்வாகிங்கிறதுனால மேபி அப்படி உங்களுக்கு வந்திருக்குமோ இன்ஃபர்மேஷன் கேட்டேன். எனக்கு எப்பவுமே இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே. அதை பத்தி நீங்க வந்து டவுட்டே பட வேண்டாம். அப்போ விரைவில் அண்ணாமலை புதிய ஆமா. கட்சி நீங்க தொடங்குகிறாரா? இன்னசென்ட்டா இருக்கலாம், நான் இன்னசென்ட்டா இருக்க மாட்டேன் இந்த இல்ல மேம், விஷயத்துல. நான் இன்னசென்ட்னால தான் உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு தெரியலன்ட்டு. விரைவில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குகிறாருன்னு எடுத்துக்கலாமா? என்ன வேணா பண்ணலாம், 50-50. அது என்னோட பிரச்சனை இல்ல. ஓகே அது உங்க பிரச்சனையும் இல்லை, என் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா யாரும் ஓட்டும் போட போறது இல்ல, அதான் உண்மை. ஓகே. நிறைய யங்ஸ்டர்ஸ் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது. அது வந்து சீமான் அவர்களோட ஆதரவாளர்கள் தான் வந்து அண்ணாமலைக்கு அமுச்சு விடுறது வாடகைக்கு. பிஜேபிக்குள்ளேயே ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கு, தலைமை மாற்றப்பட்டதுல இருந்து. அல்ல, அண்ணாமலை அவர்களும் அதுதான் எப்பவுமே அவர் சொல்றது தானே, என் தம்பின்னு தானே சொல்லுவாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஷேரிங் அண்ட் கேரிங். தொண்டர்கள் ஓகே வாடகைக்கு அனுப்புவாரோ என்னமோ தெரியல, நீங்க போயிட்டு அங்க போய் கொஞ்ச நாளைக்கு அவரை புகழ்ந்துட்டு என்கிட்ட வாங்க. ஸோ பேசிக்கா அண்ணாமலை ஸ்பெண்டிங் மணி அவருக்குன்ற ஒரு தொகையை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் சொந்தமாவே அவர் வந்து பணம் விஷயத்துல வளர்ந்துட்டாரு. அப்படின்னும் போது இஸ் ரெடி டு ஸ்பெண்ட். அப்படின்ற போது தொண்டர்கள் யார் தான் பேசாம இருக்க போறாங்க? அப்படி அவங்க காசு கொடுத்தா யார் வேணா பேசுவாங்க, அவ்வளவுதான். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.